வணக்கம் நண்பர்களே. ஸ்கூல், காலேஜ், கம்பெனி, பார்ட்டிஸ், அதாவது கட்சி ஐடி கார்ட்ஸ் பல்காக ரெடி பண்ணுறவங்களுக்கு சாஃப்ட்வேர் தேடுறீங்க. அவங்களுக்கு குறைஞ்ச நேரத்தில் சீக்கிரமாக நிறைய கார்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் தான் இது. இந்த சாஃப்ட்வேரில் எப்படி அப்லோட் பண்ணுறது, என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வியூ இப்படி தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது நியூன்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் நேம் கேட்கும். இந்த ப்ராஜெக்ட் நேம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கூல்னு கொடுத்துட்றோம். ஃப்ரண்ட் கார்டு மட்டும் வேணுமா இல்லை ஃப்ரண்ட் அண்ட் பேக் டபுள் சைடு வேணுமான்றதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ ஹரிசாண்டலாக வெர்டிக்கலாக அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அதாவது நம்ம வைக்கக்கூடிய இந்த பேக்ரவுண்ட் டெம்ப்ளேட் வெர்டிக்கலாக இருக்குமா இல்லை போர்ட்ரைட்டாக இருக்குமான்றதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் க்ரியேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வியூ க்ரியேட் ஆகும். ஸோ இந்த கார்னரில் லெஃப்ட் சைடில் இங்கே கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு டேட்டா ஃபைல், அதாவது எக்ஸல் ஷீட்டு, நீங்கள் முன்னாடியே அவங்களுடைய நேமு, அட்ரஸ், பிளட் குரூப், டேட் ஆஃப் பர்த் எக்ஸட்ரா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி ஷீட் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. இப்போ நான் ஒரு சாம்பிள் ஷீட் வச்சுருக்கேன். இது ஒரு டேட்டா பேஸு. இந்த டேட்டா பேஸ் அப்லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் அப்லோட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ஷீட் ரெடி ஆகிடும். ஸோ ஷீட் ரெடி ஆனதும் உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ பண்ணும். இப்போ நான் க்ரியேட் பண்ணிக்கக்கூடிய காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நேம் காலம் கொடுத்துருக்கேன், கோர்ஸ் கொடுத்துருக்கேன், இயர் கொடுத்துருக்கேன், டேட் ஆஃப் பர்த், பிளட் குரூப், ஷிஃப்ட்டு, ரோல் நம்பர், செல் நம்பர், அட்ரஸ், ஃபோட்டோஸ் அண்டு பார்கோடு. இந்த மாதிரி நான் என்னுடைய ஷீட்டில் காலம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் எதுவோ அதை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அந்த ஷீட்டை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்த ஸ்டெப் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, முக்கியமானது. ஃபோட்டோஸ் நம்ம எந்த லொக்கேஷனில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த லொக்கேஷனை நம்ம ஆட் பண்ணி விடணும். இப்போ நான் ஃபோட்டோஸ்ன்றதை இந்த ஃபோல்டரில் நான் போட்டு வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு நான் அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் கொடுத்ததும் பாருங்கள், அந்த ஃபோல்டரில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எனக்கு எல்லாமே என்ன ஆகிடும், அப்லோட் ஆகிடும். ஸோ இது அடுத்த ஸ்டெப்பு. ஸோ ஃபோட்டோ இங்கே ஆட் ஆனால் தான் நம்ம பண்ணியிருக்கக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்றது அர்த்தம். இல்லைனா ஷீட், எக்ஸல் ஷீட்டில் காலம் எம்டியாக விடுறது, ஏதாவது ஒரு மிஸ்டேக் கூட நம்ம பண்ணியிருப்போம். ஃபோட்டோஸில் ஒவ்வொரு ஃபோட்டோக்கு கீழே நம்ம நேமோ இல்லை ரோல் நம்பரோ கொடுப்போம். அதே டேட்டா தான் எக்ஸல்லையும் இருக்கணும். இங்கே ஒரு டேட்டா நம்ம கொடுத்துட்டு எக்ஸலில் ஒரு டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா அது சாஃப்ட்வேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காது, உங்களுக்கு கண்டிப்பாக எரர் தான் வரும். அதுக்கடுத்து டெம்ப்ளேட் ஆட் பண்ணுறது. ஸோ டெம்ப்ளேட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெர்டிக்கல் டெம்ப்ளேட் நான் ஒன்று வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது இங்கே ஆட் பண்ணதும் உங்களுக்கு இங்கே இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகிடும். அதோடைய அளவு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 54 மில்லிமீட்டர் இன்ட்டு 86. அந்த 86க்கு 54ன்னு போட்டிங்கன்னா அது ஹரிசாண்டலாக மாறிடும். ஸோ நீங்கள் வைக்கிற டெம்ப்ளேட்டை பொறுத்து தான் உங்களுக்கு கார்டு ஜென்ரேட் ஆகும். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஆட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபோட்டோ உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் வேணுமோ அதை அந்த இடத்துக்கு நேராக நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோஸ் ஃபோல்டரை நீங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு எந்த லொக்கேஷனில் ஃபோட்டோ ஃபோல்டர் இருக்கோ அந்த ஃபோல்டரை ஜஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு மேலேயே உங்களுக்கு இந்த இடத்துல ரெஃப்ரெஷ் பட்டன் கொடுத்துருப்பாங்க. ரெஃப்ரெஷ் கொடுத்ததும் உங்களுக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ ஆட் ஆகும். ஸோ ஃபோட்டோ இப்படி ஆட் ஆனால் மட்டும்தான் நாம் பண்ணுற ப்ராசஸ் கரெக்டு அப்படின்னு அர்த்தம். இல்லைனா நீங்கள் எக்ஸல் ஷீட்டை ஒரு தடவைக்கு 3 தடவைக்கு நீங்கள் வெரிஃபை பண்ணணும், இல்லை புதுசாக அந்த ஷீட்டை மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ரீட் ஒன்லி கான்செப்டில் மட்டும் அந்த எக்ஸல் ஷீட் இருக்குன்னா நம்மளால் அதில் எடிட் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி எடிட் பண்ணாமல் ரீட் ஒன்லி மூடில் இருக்கக்கூடிய ஷீட்டை மட்டும் நீங்கள் அடிக்கடி அப்லோட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக ஆட் ஆகாது. ஸோ அதையும் செக் பண்ணி எடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது டெக்ஸ்ட் காலம் ஆட் பண்ணணும். அதுக்கு இங்கே T+ அப்படின்னு ஒரு சிம்பிள் இருக்கும், அங்கே நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு டெக்ஸ்ட் காலம் இங்கே ஆட் ஆகிட்டே வரும். இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை டெக்ஸ்ட் காலம் வேணுமோ அதை நீங்கள் மூவ் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நேம் காலம் நேராக நான் கிளிக் பண்ணிவிட்டு இந்த டேட்டாவில் நேம்ன்ற காலம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷீட் இங்கே ஆட் ஆகிடும், அந்த டீட்டெயில் இங்கே ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு DOB, டேட் ஆஃப் பர்த்து. ஸோ டேட் ஆஃப் பர்த் கொடுத்ததும் உங்களுக்கு இந்த இடத்துல அது ஃபில் ஆகிடும். பிளட் குரூப்பு, ஸோ பிளட் குரூப்புக்கு நேராக பிளட் குரூப் கொடுத்ததும் அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபில் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இப்போ நான் அட்ரஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அட்ரஸ் கொடுத்ததும் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபில் ஆகிடும். ஸோ இதோடைய சைஸ்லாம் நீங்கள் குறைக்கிறதா இருந்தாலும் குறைச்சி வைக்கலாம்.
இப்போ வந்து நான் சைஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 7 வைக்கிறேன். பாருங்கள் 7 வைக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த பாக்ஸ்க்குள்ளே வர்ற மாதிரி நீங்கள் அதை கொண்டு வந்துக்கலாம். ஸோ இதுதான் பேசிக்ஸாக பண்ண வேண்டியது இதுதான். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு கார்டுக்கு மட்டும்தான் இதை நம்ம டிசைட் பண்ண போகிறோம். இப்போ நிறைய பேர் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்கன்னா பல்க் குவான்டிட்டி சாஃப்ட்வேர்னு சொன்னீங்க, அப்போ நான் எல்லா கார்டுக்குமே இது ஃபோட்டோ இது மாதிரி நான் மேப்பிங் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு கார்டுக்கு மட்டும் நம்ம மேப்பிங் பண்ணிட்டோம்னா போதும், அடுத்தடுத்த கார்டுக்கு அதுவே ஆட் பண்ணிக்கும். இப்போ பேக் கார்டுக்கும் அதே போல் வந்து டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணுறீங்க. இப்போ பேக் சைடில் வந்து கியூஆர் கோடு வரணும் அப்படின்னா இங்கே வந்து ஆட் கியூஆர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கியூஆர் கோடு வந்து இங்கே ஃபில் ஆகும். நீங்கள் அந்த கியூஆர் கோடை வந்து என்லார்ஜ் பண்ணுறது அதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போது அதே போல் இதுலேயும் வந்து பார்கோடுக்கான காலம் எதுவோ அதை நீங்கள் ஆட் பண்ணி விடணும். ஆட் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் கொடுக்கணும். ஸோ ஃப்ரண்ட்டு அண்டு பேக்கு 2 சைடும் நீங்கள் உங்களுடைய ஒர்க்கை எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து ஜென்ரேட் பட்டன் இருக்கும். இந்த ஜென்ரேட் பட்டன் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த விண்டோ எந்த மிஸ்டேக் இல்லைனா தான் ஓப்பன் ஆகும். சப்போஸ் நீங்கள் இதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த விண்டோ வராது. ஸோ இங்கே வந்து பிரிண்ட் ப்ரிவ்யூ பார்க்குற ஆப்ஷனும் இதிலே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மாடல் எப்படி வரும் அப்படின்றத. இப்போ நிறைய பேரோட கொஷின் என்னென்னா எனக்கு செப்பரேட்டாக சிங்கிள் கார்ட்ஸாக வந்து ஜென்ரேட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக இதில் சிங்கிள் கார்டாகவே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஜேபிஜி ஃபார்மேட்டில் வேணுனாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் பிஎன்ஜி ஃபார்மேட் எந்த மாதிரி வேணுன்றதே நீங்கள் ஃபார்மேட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். அவுட்புட் குவாலிட்டி வந்து உங்களுக்கு எவ்வளோ டிபிஐயில் வேணுன்றதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். கலர் ப்ரொஃபைல் வந்து எந்த ரேஞ்சில் வேணும் அப்படின்றதும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கார்டோடைய ஸ்பேஸும் நீங்கள் வந்து வெர்டிக்கலாக எவ்வளோ இருக்கணும், ஹரிசாண்டலாக எவ்வளோ இருக்கணுன்றதையும் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஷீட்டோடைய கலர் வந்து நீங்கள் எந்த கலர் வைக்கிறீங்களோ அந்த கலருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த ஷீட் கலரும் மாற்றிக்கலாம். ஃபைனலாக நம்ம பண்ண வேண்டியது ஃபோல்டரை வந்து நம்ம எந்த லொக்கேஷனில் வந்து எனக்கு கார்டு வந்து ஜென்ரேட் ஆகணும் அப்படின்றத நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அட்ரஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டரை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் ஃபைனலாக ஜென்ரேட் கொடுத்தேன்னா எனக்கு பாருங்கள் பேக்ரவுண்டில் வந்து உங்களுக்கு கார்டு வந்து ஜென்ரேட் ஆகாத நீங்களே பார்க்கலாம். ஓகே, அவ்வளோதான். ஷீட்ஸ் வந்து எல்லாமே ஜென்ரேட் ஆனதும் நீங்கள் ஜஸ்ட்டு ஓகே மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், அதுவே ஃபினிஷ் பண்ண ஃபோல்டரை வந்து அது ஓப்பன் பண்ணி காமிச்சிரும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஷீட்டாக வேணும்னாலும் ஷீட் வந்து மொத்தமாக இருக்கும், இந்த மாதிரி வந்து மொத்தமாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வந்து மொத்தமாக லோட் பண்ணி வரும் உங்களுக்கு. இல்லை வந்து செப்பரேட் கார்ட்ஸாக வேணும் அப்படின்னாலும் நம்ம செப்பரேட்டாகவும் அதில் எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் கார்ட்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரண்ட் கார்ட்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு மட்டும் இருக்கக்கூடிய கார்ட்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். இது வாட்டர் மார்க் இருக்குது, ஏன்னா இது வந்து டெமோ வெர்ஷனில் வாட்டர் மார்க் வரும். நீங்கள் லைசன்ஸ் பை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வாட்டர் மார்க் வந்து ரிமூவ் ஆகிடும். இந்த மாதிரி வந்து கட்சிக்கு கார்டு ரெடி பண்ணுறவங்க பல்காக 3 லட்சம் கார்டு, 50 லட்சம், அந்த மாதிரி நிறைய கார்ட்ஸ் வந்து ரெடி பண்ணுறாங்க. அந்த கார்ட்ஸ் ரெடி பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி யூஸராக தான் இருக்கும். ஃபாண்ட்டும் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கிற ஃபாண்ட் வந்து நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் வந்து எல்லா ஃபாண்ட்டுமே கொடுத்துருப்பாங்க. தமிழ் ஃபாண்ட்டு கூட இதில் இருக்குது. நீங்கள் தமிழில் கார்டு ரெடி பண்ணுறதுக்கும் செந்தமிழில் வந்து உங்களுக்கு டைப் பண்ணியும் பண்ணலாம். யூனிகோடுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபாண்ட் ஆட் பண்ணிங்கன்னா வரும் உங்களுக்கு. அதே போல் போல்டாக வேணும்னாலும் நீங்கள் போல்டு வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷனுமே இதில் இருக்கும் உங்களுக்கு. லைட், நார்மல், மீடியம், தின்னாக வேணும்னாலும் தின்னு இருக்கும். அதே போல் ஃபாண்ட்டோடைய கலர் வேணுனாலும் நீங்கள் மாற்றலாம். எல்லா ஆப்ஷனுமே இதில் பண்ணலாம். அலைன்மெண்ட் வந்து லெஃப்ட்டு, சென்டர், ரைட்டு, அந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம். அவுட்லைன் வந்து உங்களுக்கு எந்த அவுட்லைன் வேணுன்றதையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், எந்த கலரில் வேணும்ன்ட்டு. திக்னஸ் மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஓவராலாக எல்லாமே இந்த சாஃப்ட்வேரில் வந்து நீங்கள் பண்ணலாம். இந்த சாஃப்ட்வேர் வந்து 2 மந்த்துக்கு மட்டும்தான் ஆஃபர் இருக்கும். அதே போல் ஃபஸ்ட்டு புக் பண்ணக்கூடிய 10 மெம்பர்ஸுக்கு மட்டும்தான் ஆஃபர் கொடுக்குறேன். இந்த சாஃப்ட்வேருடைய ஒரிஜினல் ரேட் பார்த்திங்கன்னா 2500 ரூபா. இந்த வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு 10 மெம்பர்ஸ்க்கு 1500 ரூபா தான். டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய மொபைல் நம்பர் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன், அட்ரஸும் இருக்கும். உங்களுக்கு சாஃப்ட்வேர் வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.